ரொம்ப கஷ்டமான வேலை சார்ல நல்ல தெரியுமா பாதிலே மாய் வந்து திட்டு என்னத்துக்குதான் வேலை இருக்கு
சாமி அப்படியே ஆகட்டும். இதுவரைதான் உனக்கு சாப்பிடுறேன். ஓலியா ஓ நீ யாரு நீங்க என்ன கேட்டா அவனை ஓத்தான்னு கேட்டா அவன் என்ன கேட்டா ஆனா நாங்க 2 பேரும் அண்ணன் தம்பிங்க எங்களுக்கு பார்த்தா அப்பா மன சாமி வரைக்கும் உங்களுக்கு அருவு வேற எங்க அப்பா வேற பேர் சொல்லிக்கிறேன் சாமியே அதான் பார்த்தா சாமி சாமி இது வேலை பாயிண்ட் பாலாஜி எழுதிய கணக்குகள் கம்பெனிக்கு தெரியாத 500 ரூபாய் பயிர் வாங்கி வைக்கலாம் யாரும் தேவனுக்கு 3500 பணம் 4500 ரூபாய் எடுத்துக்கிறாரு டோப்பா ரவிக்கு 3 நாளைக்கு 3 போட்டு பார்த்தாலும் 4 போட்டு 2 போட்டு எக்ஸ்ட்ரா வாங்கிக்கலாம் இவங்க வேலை ஜம்மா துண்டு நடந்து வரான் எல்லாரும் துண்டு கொடுத்தா இவனுக்கு பேரு ஷூ ஆளு புலமா ஷூவா வெட்டிக்காரி சின்ன அவருக்கு மருந்து 250 வலி
இருந்து விட்டார்களே அலிமேல் அம்மா அவங்க யார்? என் சொந்த பாட்டி. பாட்டி ஆமா. நைனா நீ தான் எனக்கு வந்து நாளைக்கு நைட்டு நாடகம் ஆட போறேன். நேத்து என் கனவுல வந்துட்டாங்க. ஆசிரியர் நேத்துக்கு நைட்டு. நேத்து ராத்திரி ஆமா. நைட் இல்ல நேத்து ராத்திரின்னு சொல்லு. ஆமாங்க. நேத்து ராத்திரி என் கனவுல வந்துட்டாங்க. வந்துட்டு சைலண்ட் உங்க பாட்டி என்ன சொன்னாங்க? வலுகு சொன்னாங்காட்டி வலுகுலே குறிக்க வளர்க்குறாங்க. வலுக்கு காமிக்கலாமா? அடா பாடி ஆச்சார பெரியடே எங்க போனாலும் போஜனம் கிடைக்காத வலுக்கு மட்டும் அமைக்க கூடாதுடா. சின்ன வயசாகிற நான் தான் சொன்னாலும் ஏத்துக்க மாட்டேன் மரமண்ட மொழிக்கு. உள்ள போய் வலுகு அமிடான்னு சொல்லி கூத்திரி போய் வந்து மேல் பேசி இது வரைக்கும் அப்பேற்பட்ட தீங்கையே நான் செய்ய மாட்டேன். போடா வெளுக்கு அமிடா ஜனம் சரிக்குன்னு சொல்லி கூட்டியா பேசி வளர்க்கலாம். வலுக்கு அமைக்கிட்டாங்க ஜனம் ஜெரிக்கும். அப்பா ஐயா யாரு அப்பா? அங்க இருக்கிறதுல தெரியுமா? சொல்லு. அலிமேல் அம்மா நேற்று நைட்டு என் கடவுளை வந்துட்டாங்க. நைட்டுலடா நேத்து ராத்திரி. நேற்று ராத்திரியே வந்துட்டாங்க. ஐயோ தண்ணி போலாரு. சரிப்பா தண்ணி புலவரே. தண்ணி போலவரே ஐயா நேற்று நைட்டு அம்மா என் கடவுளை வந்துட்டாங்க. நீட்டா நாடகம் ஆட போறேன். உங்களுக்கு ஹோட்டல சாப்பாடு சாப்பாடுல எந்த குறையும் கிடையாது. தேவையானது நீ ஹோட்டல போய் சாப்பிட்டுக்கோ. போட்டாங்களான்னு கலை போட்டாங்களா? சூப்பரான சாப்பாடு. ஆமா. சாப்பாடுல எந்த குறையும் சுட்டு கொடுத்தாங்க சும்மாவா? சாப்பாடுல எந்த குறையும் 100 ரூபாய். ஆமாங்க. சும்மாவா? நீ 150 ரூபாய்க்கு யாரும் கேட்டாங்க. 100 ரூபாய் 150 ரூபாய்க்கு நீ அது யாரும் 50 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன். கணக்கு பாத்துக்கிட்டே எந்த 50 ரூபாடா யார் ஜாலியா இருக்கு ஐயா? சாப்பாடுல இருந்து குறையும் கிடையாது. உண்மையிலே சிறப்பான சாப்பாடுங்க. அது எல்லாரும் ஒரு கை தட்டிடலாங்க. உண்மையிலே நல்லா தான் தட்டுங்களா? கை தட்டுவோம் ஐயா. ஐயா சிறப்பான சாப்பாடு சாப்பிட்டு வந்தோம். வர கிடையாது. நேரா நீ நாடகம் போட்டான போ. அதுக்கு முன்னாடி போட்டா வைப்பேன். போட்டாண்ட போவாதே. அங்க யாரும் ஒண்ணு கவனிக்க மாட்டாங்க. போட்டாண்ட போ. போட்டாண்ட போனா 1 கிலோ சாத்துக்குடி வைப்பாங்க. வச்சாங்களான்னு கேளா? ஒன்னே ஒண்ணு அதுல கூட வச்சுக்கிறாங்க ஐயா.